ஈவரா பெரியாரும் வஉசியும் ரயிலில் வந்து அமிர்த்சருக்கு போகிறாங்க. போகிற வழியிலலாம் ஸ்டேஷனாக அமிர்த்சர் போய் சேர்றது வரைக்கும் வஉசி வந்து அப்படி கொண்டாடினாங்களா நம்ம அண்ணன் தம்பிகள். இவங்களை எப்படி நீ வந்து பானிபூரின்னு நான் சொல்லுவேன், இவங்களை எப்படி நான் பேல்பூரின்னு சொல்லுவேன், இவனை எப்படி நீ ஹிந்திக்காரன்னு சொல்லுவேன். இல்லை ஹிந்தி பேசுகிற, மராட்டா பேசுகிற, கர்நாடகா பேசுகிறாள் தானே. ஒரே ஒரு தேசம், அந்த தேசிய மனப்பான்மை அவங்ககிட்ட இருந்தது. எல்லாருக்கும் சர்ச்சைக்கு ரொம்ப உண்டான அந்த கடிதத்தை பற்றி நீங்கள் அதுக்கு முன்னால் ஐயா நீங்கள் சொல்லிட்டு இருந்தார், திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா கடிதங்கள். நான் வந்து அந்த 19 கடிதங்களை படிச்சிருக்கேங்க ஐயா. 19 கடிதங்கள். எப்போனா 1914 1916 வரைக்கும் 19 கடிதங்களும் ஏஆர் வெங்கடாச்சலபதி ஐயா அவர் எழுதிய 347 ரூபாய் 12 பைசாங்கிற ஒரு புக். ஐயா நீங்கள் மகாத்மா காந்தி ஆப்வியஸ்லி நீங்கள் ரொம்ப அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கீங்க. எனக்கு என்னுடைய கருத்து வேறுபாடு இருக்குது, ரொம்ப ஒரு மதிப்போடு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற போல் அவர் கொடுக்காம இல்லை. எல்லார்ட்டும் இந்த உண்மையான கதை. டர்பன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கேருந்து வேலை செய்ய போகிற, கூலி வேலை செய்ய போகிற ஆளுங்க எல்லாம் ஐயோ வஉசிக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எப்போவுமே நினைப்பேன், வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கு இருக்கிற உணர்வு, உணர்ச்சி, ஈர்ப்பு ஏன் நம்ம உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு இல்லைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்கேருந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 4 ரூபா 3000 4000 ரூபாய் சேர்ந்து வந்து மகாத்மா காந்தி கிட்ட கொடுக்குறாங்க. 1914 தான் முதல் முறையாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அங்கேருந்து இங்கேருந்து வரார். அவர் வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே இவருக்கு ரொம்ப நலிந்து போயிடுறாரு. இந்த மாதிரி 3000-4000 ரூபாய் எக்ஸாக்டாக நோபடி நோஸ், அரௌண்ட் 3000 rupees எழுதியிருக்கு அந்த நூலில். 19 வாட்டி இவர் எழுதுறாரு. நண்பர்களே, 1907-8 அவர் சிறைக்கு போகிறார். 1907 ஆங்கிலேயர்கள் வஉசி கிட்ட வந்து, என்னங்க நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செக்ரட்டரியாக கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜகா வாங்கிறீங்க, இங்கே விட்டுட்டு போயிடுங்க. ஸ்வதேசி ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன் கம்பெனி 1 lakh. அந்த காலத்து 1 lakh இப்போ ஒரு 10 கோடி மாதிரி. ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் 1 lakh rupees. எனக்கு வேண்டான்னு சொன்ன மனிதன் அங்கேருந்து 5-8 வருஷத்தில் நலிந்து போய் திருப்பி கடிதம் எழுதுறாரு மகாத்மா காந்தி. அந்த 3000 ரூபாய் நீங்கள் கொடுங்க, எனக்கு இன்னும் காசு கொடுத்தாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் இருக்குன்னு கதறி ஆடுறார். அந்த கதறல் நடுவில் ஒரே முறை காந்தியோட ஒரு செக்ரட்டரி, ஒரு தமிழர் ஒருத்தர் இருந்தார், கோபாலசாமி. அவர் வந்து தமிழ் எழுதியிருக்கார். நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? இதை பார்த்த வஉசி பணத்தை மறந்துட்டு, ஆஹா நீங்கள் தமிழில் எழுதுறீங்களே, நான் வேணா உங்களுக்கு தமிழ் நூல்கள் 1-2 அனுப்பிச்சி விடவா, நானும் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வான்னு கேட்குறாரு. அப்பேற்பட்ட மனிதன் வஉ சிதம்பரம் பிள்ளை. அந்த ஒரு லெட்டரில் காசை பற்றியே எழுதலை. லெட்டர் நம்பர் 6 or 7 ஒவ்வொரு லெட்டர் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படித்தா கதறும், மனசு குமுறும்.